ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாவே ஓரளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாமே ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக இருந்தாலும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 ஹவர் முன்னாடில இருந்து நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 121 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.74% பாசிட்டிவ்ல 16,478ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 139 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.4% பாசிட்டிவ்ல 35,085ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று குளோபலாக பார்த்தீங்கன்னா யூஎஸோட மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அது ஃப்ரைடே வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கான இம்பாக்டாக இருக்குமோன்ற ஃபியர் இருந்தது. அண்ட் அதனால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதனால் நம்மளோட மார்க்கெட்ஸும் பாசிட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா $123 பர் பேரலையும் டச் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிறதுன்றது நம்மளோட மார்க்கெட்டுக்கு கீ ரிஸ்காக இருக்கும். ஆனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்ன்றது ஃபர்தர் ரைஸ் ஆகாமல் ஓரளவு கூல் ஆஃப் ஆகிறப்போ அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு டாடா பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா பவரோட சப்சிடரி கம்பெனியான டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனி வந்து ப்ரூக்ஃபீல்ட் ரினியூபிள் இந்தியான்ற கம்பெனிக்கு அரௌண்ட் 450 மெகாவாட் டிசி கெப்பாசிட்டி கொண்ட சோலார் பவர் பிளான்ட்டை கமிஷன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இன்ஸ்டலேஷன்ன்றது அரௌண்ட் 8 lakh மாடியூல்ஸை யூஸ் பண்ணி செட்டப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வெறும் 7 monthsன்ற ரெக்கார்ட் டைமில் முடிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா பவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலாக பார்க்குறப்போ டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ்ன்றது பெரிய அளவுக்கு ரியாக்ட் ஆகலன்னே சொல்லலாம். அண்ட் டாடா பவரோட சார்ட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாடா பவரோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ லாஸ்ட் இயர் அக்டோபர் மிட்ல இருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து டாடா பவரோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 210 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் அதுவே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 255 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து டெக் மஹிந்திராவோட அப்டேட்டை பார்க்கலாம். டெக் மஹிந்திரா கம்பெனி வந்து ஹுவோபான் எனர்ஜி 6 பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியில் அரௌண்ட் 26% ஈக்விட்டி ஷேர்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து ரினியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் பண்ணுற கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்வேஷன்னால பூனேல இருக்கிற அவங்களோட ஃபெசிலிட்டிஸில் அரௌண்ட் 5 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட சோலார் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அக்வேஷன் வந்து நெக்ஸ்ட் 90 டேஸில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்காக கம்பெனி வந்து 1.6 crores பே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா புதுசாக, அதாவது நவம்பர் 2021 தான் இன்கார்பரேட் பண்ண இந்தியன் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இன்னைக்கு டெக் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ்ன்றது நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் டெக் மஹிந்திராவோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக் மஹிந்திராவோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ டெக் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2022 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் நடுவில் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ரொம்பவே ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் இப்போ இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 1040 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பிஎல்எஸ் இன்டர்நேஷனல்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல்ன்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான பிஎல்எஸ் இ சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து ஜீரோ மாஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியில் 100% ஈக்விட்டி ஸ்டேக்கை 120 crores அக்வயர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்காக ஆல்ரெடி ஜூன் 7 அன்னைக்கு ஜீரோ மாஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியோட 88.26% ஸ்டேக்கை 106 crore rupeesக்கு அக்வயர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஜீரோ மாஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி பற்றி பார்க்குறப்போ இந்த கம்பெனி வந்து எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் நெட்வொர்க்காக இருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னா என்னதுன்னா, எங்கெங்கெல்லாம் ரிமோட் ஏரியாஸில் பேங்க் பிரான்ச்சஸ் இருக்காதோ இல்லை ஏடிஎம் இருக்காதோ அங்கெங்கெல்லாம் பேங்கிங்கோட லிமிடெட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறவங்கள தான் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த ஜீரோ மாஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட லார்ஜஸ்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்க. அண்ட் எஸ்பிஐ தாண்டி உத்கல் கிராமின் பேங்க் அண்ட் கரூர் வைசியா பேங்கோட பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டாகவும் இவங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. எனவே இந்த அக்வேஷன் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீசஸ்ன்ற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிஎல்எஸ் இன்டர்நேஷனலோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஎல்எஸ் இன்டர்நேஷனலோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அடுத்து இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 175ல பார்க்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது அரௌண்ட் 207 ஆர் 208 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தீபக் நைட்ரேட்டை பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ தீபக் நைட்ரேட்டோட ரீசெண்ட் அப்டேட்னு பார்க்குறப்போ நேற்று வந்து தீபக் நைட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க.
அதாவது ரீசெண்டாக நந்தேசரின்ற இடத்துல இருக்கிற அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட வேர்ஹவுஸ் செக்ஷனில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதாவது அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து அவங்களோட வேர்ஹவுஸ் அண்ட் அதே போல் ஆஃபீஸஸ் அண்ட் சில யூட்டிலிட்டிஸ் அண்ட் அந்த வேர்ஹவுஸை ஃபேஸ் பண்ணியிருந்த சோடியம் நைட்ரேட்டோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட பார்ட்டும் வந்து டேமேஜாக இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் அந்த பிளான்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நெசசரி பெர்மிஷன்ஸை வாங்குறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட்டோட இந்த பிளான்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி குஜராத் கவர்மெண்ட் வந்து க்ளோசர் நோட்டீஸை இஷ்யூ பண்ணதான் நியூஸ் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டை பற்றி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து தீபக் நைட்ரேட் கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டதுக்கு இன்னைக்கு தீபக் நைட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபயருக்கான காசை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து நெசசரி பெர்மிஷன்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் வந்ததுமே மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸை ரீஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த ஃபயர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு 2 நாளில் மறுபடியும் பிளான்ட்டை ரெஸ்யூம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் பிளான்ட் ரீஸ்டார்ட் ஆகாமல் தேவையான கிளியரன்சஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் வாங்குறதுக்கான ப்ராசஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தீபக் நைட்ரேட்டோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கிலிருந்து கண்டினியூஸாக நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தீபக் நைட்ரேட்டோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தீபக் நைட்ரேட்டோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஃபாலோ ஆகி ஓரளவுக்கு அதோட இமீடியட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்குன்னு பார்க்குறப்போ இதோட ஷேர்ஸை இந்த லெவல்ஸில் கொஞ்சமாக வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் அதுவே சேஃபர் சைடுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 1540 ஆர் 1440ன்ற லெவல்ஸை பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஸ்ரீ புஷ்கர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டரான புனித் கோபிகிருஷ்ணன்றவர் ஜூன் 6 அன்னைக்கு இந்த கம்பெனியில் அரௌண்ட் 7.89 லேக் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த அக்வேஷனுக்கு முன்னாடி அவரோட ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் அரௌண்ட் 31.04% இருந்திருக்கு. அண்ட் இப்போ இந்த அக்வேஷனுக்கு அப்புறமா அவரோட ஸ்டேக் வந்து அரௌண்ட் 32.76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொதுவாக கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது பாசிட்டிவாக பார்க்கப்படும். ஸோ அதனால் இன்னைக்கு இந்த அப்டேட் வந்த பிறகு ஸ்ரீ புஷ்கர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்ன்ற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த அப்டேட் வந்த டைமிங்ல இருந்து பார்க்குறப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6% ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் ஓவர் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.39% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்ரீ புஷ்கர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ 2021 இருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் அங்கங்கே ஓரளவுக்கு ஃபாலோ இருந்தாலும் ஓவரலாக பார்க்குறப்போ ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. அண்ட் இப்போதைக்கு இந்த ஷேர்ஸோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 235 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கான என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுனால என்னோட பொசிஷன்ஸ் வந்து இன்னைக்கு ஓவராலாக எம்டிஎம் ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்கு. அதாவது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்னோட ஓவரால் பொசிஷனோட எம்டிஎம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000ல் இருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் எந்த ஒரு புது பொசிஷனும் ஆட் பண்ணல அண்ட் எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தும் எக்ஸிட் ஆகல. ஓகே, அடுத்து விப்ரோட அப்டேட்டை பார்க்கலாம். விப்ரோ அண்ட் சர்வீஸ் நவ்ன்ற கம்பெனி சேர்ந்து பிரேசிலுக்கு சேர்ந்த பெட்ரோபிராஸ்ன்ற எனர்ஜி கம்பெனியோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அசிஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு விப்ரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா விப்ரோட ஷேர் பிரைஸ் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.99% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் விப்ரோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ விப்ரோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி ஸ்டாக்ஸ் போலவே 2022 ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ 445 லெவல்ஸ் வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் ஒருவேளை 500 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறப்போ ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து கோல் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து மே மந்த்க்கான கோலோட ப்ரொவிஷனல் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டோட்டல் கோல் ப்ரொடக்ஷன்ன்றது இந்த மே மந்த்தில் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 33.88% அதிகமாக இருக்கு. அண்ட் அதில் கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 30% அதிகமாக இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த மே மந்தில் பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்போ கோல் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன்ன்றது கம்மியாக இருக்கு. அதாவது டோட்டல் பவர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருந்தாலும் அதில் கோல் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன்ன்றது கம்மியாக இருக்கு. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கோல் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 0.56% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கோல் இந்தியாவோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோல் இந்தியாவோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ மே மிட்ல இருந்தே ஓரளவுக்கு இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் அதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆன 205 ஆர் 210 லெவல்ஸுக்கு நியரில் இருக்கு. அண்ட் இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 177 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்ஃபோசிஸோட அப்டேட்டை பார்க்கலாம்.
இன்ஃபோசிஸ் கம்பெனியும் அண்ட் ஜெர்மனிக்கு சேர்ந்த ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் எலிவேட்டர் கம்பெனியான டிகே எலிவேட்டர்ன்ற கம்பெனியும் ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 7-year குளோபல் கொலாபரேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் டிகே எலிவேட்டர் கம்பெனியோட டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீவேம்ப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 1% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்ஃபோசிஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2022 இருந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் அடுத்து இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸுக்கு 1400ன்றது ஓரளவுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் இப்போ இமீடியட்டாக அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 16,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,200லேருந்து 17,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.